தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் எழுதுன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சார்ந்த உறுப்பினர் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டை ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், அப்புறம் உள்ள வரேன். 12/7/2025 அன்று நடந்த குரூப் 4 தேர்வில் எந்த கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்துக்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனது பதிலில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து எந்தெந்த கேள்விகளா இப்ப எழுதிட்டு வந்தீங்களா 200 கேள்வி, தமிழ்ல 100 கேள்வி வச்சு செஞ்சாங்களா குரூப் 4 எக்ஸாம். அந்த குரூப் 4 எக்ஸாம்ல எந்தெந்த கேள்விகளா வந்து பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ட்வீட் பதிவிலே, அதாவது ட்வீட்ல ரிப்ளை பண்ணுங்கங்கறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பதிவிடுங்கங்கறாங்க. ரைட்டா? தெரிஞ்ச ஏதோ நைஸா நலுற மாதிரியே தெரியுதுங்க. ஏன்னா ஊரே பத்தி எஞ்சிட்டு இருக்கு குரூப் 4 விவாதத்துல. ட்விட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க அசால்ட்டா. எனக்கு புரியல. எனக்கு டிஎன்பிஎஸ்சி அறிக்கை வெளியிட்டே தீரணுங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏங்க 2-3 நாளா கத்திட்டு இருக்கோம். ரைட்டாங்க? 2-3 நாளா கத்திட்டு இருக்கோம் இந்த தமிழ் கேள்வியை வச்சுட்டு. ஊருக்கே தூக்கம் இல்ல, ஊரே பத்தி எரியுது குரூப் 4 விவாதத்துல. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ட்வீட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா எப்படி இது? என்ன ஸ்கிரீன்ஷாட்டா? என்னங்க இது? டிஎன்பிஎஸ்சி ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு நிறுவனங்க, ஒரு அரசு சட்ட நிறுவனம். ட்விட்டர்ல நீங்க பாட்டுக்கு போடுங்க பாப்போம்னா டிஎன்பிஎஸ்சி அறிக்கை வெளியிட்டே தீரணும். அது இல்லாம இந்த ட்வீட்டை பாருங்க. அதாவது கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்துக்கு வெளியே பள்ளியின் வார்த்தையை பயன்படுத்தல. புரியுதா? புத்திசாலித்தனம் புரியுதா? எவ்வளவு நுட்பமா யோசிக்கிறாங்க புரியுதா? அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், எவ்வளவு நுட்பமா யோசிக்கிறாங்க பாருங்களேன். பள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம பாடத்திட்டம் பயன்படுத்துறாங்க. சிலபஸ். ரைட்டா? இப்ப நீங்க எதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாலும் அவங்கள்ட்ட பதில் இருக்கு. சார் உலக்கம் இந்த வேர்ச்சொல் சார், இத ஸ்கிரீன்ஷாட் சார் அப்படின்னா, எப்பா வேர்ச்சொல் வந்து கேட்டதுப்பா. கணம் கானம் ஸ்கிரீன்ஷாட் இருந்தாங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க சார். எப்பா குரில் நெடு வேறுபாடுல இருந்து கேட்டதுப்பா. சார் இந்த சொல்லுக்கு இந்த பொருள் சார், இது ஸ்கூல் புக்ல இல்ல சார். எப்பா சிலபஸ்ல இருந்து சொல்லுப்பா. அது இல்லாம சொல்லும் பொருளும்பா. உலகத்துல எங்க வேணா இருக்கும், நான் எங்க வேணா எடுப்பேன்பா. சிலபஸ்ல இருக்கா இல்லையா அவ்வளவுதான், அப்படி முடிச்சு விட்டுருவாங்க. சிலபஸ்ல சொல்லும் பொருள் இருக்குல்ல, அப்பனா படிக்கணும். நீ சிலபஸ்ல குரில் வேறுபாடு இருக்கணும்ல, அப்பனா எங்க இருந்தாலும் நீ படிக்கணுங்கிறாங்க. அதனாலதான் புத்திசாலித்தனமா இங்க எஸ்எஸ்எல்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, ஸ்கூலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, பள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ட்வீட்டே உள்ள அழகா இருக்கு பாருங்க. அது இல்ல ஏங்க இந்த விவகாரம் என்ன? ட்வீட்ல ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய விவகாரம் ஆமாங்க. ஏங்க 2-3 நாள் தூக்கம் கெட்டி எல்லாம் கிடக்குறாங்க, எல்லாமே தூக்கம் கெட்டு கிடக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல ஒரு அறிக்கை வெளியிடணும். என்ன அதாவது இப்ப ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளுங்க. நம்ம கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்குல்லங்க, ரொம்ப சிம்பிள் தானங்க. பிசிறு தட்டாம நெத்தி போல அடிச்ச மாதிரி தாங்க கேள்வி கேட்கிறோம், லாஜிக்கா தானே கேட்கிறோம். ஒண்ணு இல்லைங்க, இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அவங்க வெப்சைட்ல இருக்கு. இங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 கேள்வி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சைடுல கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. ரைட்டா? அந்த ட்வீட்ல நீங்க உங்களோட உரிமை தான், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. சரியா? அவங்க சொல்லிருக்காங்க, நீங்க போடுங்க, அது உங்களோட சாய்ஸ். அதே இதுல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன சார் கேளுங்க. வாட் இஸ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்ம்ல போட்டீங்கன்னா ஸ்கூல்னு வரும். ஸ்கூல் தானங்க. ஸ்கூல்னா என்ன? பள்ளினா என்ன? 10th 9th 8th ஸ்கூல் பிள்ளைங்க போவாங்களே, அதான் பள்ளி. ஏங்க இதுக்கு மேல என்னங்க எத்தனை வாட்டிங்க நான் சொல்றது? எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, எஸ்எஸ்எல்சினா ஸ்கூலு தமிழ்ல பள்ளினா ஒரு பில்டிங். அந்த பில்டிங்க்கு யூனிஃபார்ம் போட்டு போவாங்களா குழந்தைங்க, அவங்க போய் படிப்பாங்களா புத்தகம், அது பேதான் எஸ்எஸ்எல்சி புத்தகம்னு சொல்லுவாங்க. யோ எப்பா என்ன முட்டு கொடுக்குற முட்டு பாய்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி முட்டு கொடுப்பல நீயாச்சும் தயவு செஞ்சு கேட்டு சொல்லு. ஏன்னா எஸ்எஸ்எல்சினா என்னன்னு நீயாச்சும் உனக்கு தான் தெரியும்ல. டிஎன்பிஎஸ்சி பழக்கம் இருக்குல்ல உனக்கு, என்ன போய் கேட்டுனாச்சும் சொல்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு நீ எனக்கு நாளைக்குனாச்சும் திட்டிக்கோ, நாளை கழிச்சுனாச்சும் திட்டிக்கோ, நம்ம சண்டே எப்போ வச்சுக்கோ. சரியா? நீ என்ன வேணும் திட்டிக்கோ போ. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நான் சொல்றேன் கேளு. எஸ்எஸ்எல்சிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. அது ஒரு நாள் ஆச்சு செய்யி, இது ஒண்ணு மட்டும் செய்யி. ரைட்டா? அது போதும். இல்ல குவாலிட்டியா தான் படிக்கணும். நீங்க அப்படிதான் படிக்கணும்னா தயவு செஞ்சு சொல்றேன். ரைட்டா? குவாலிட்டியா பண்ணா எதையா படிக்கிறது? முட்டு பாய்ஸ் தயவு செஞ்சு அடுத்த இப்ப எனக்கு குரூப் 2ல 100 கேள்வி மெட்டீரியல் கொடு பாப்போம். 100 கேள்வி எனக்கு வேணும். முடியல. எது 1950களா, இந்திரா காந்தி ஆட்சியா, நேரு ஆட்சியா, ராஜாஜி ஆட்சியா, எந்த ஆட்சியில கரைச்ச ஓலைச்சோடி? ஏன்னா திண்டுக்கல் ஓலைச்சோடியா, காரைக்குடி ஓலைச்சோடியா, கிருஷ்ணகிரி ஓலைச்சோடியா, எந்த ஓலைச்சோடி? இப்ப ஷெடியூல் பிளான் கேக்குறீங்க. ஷெடியூல் பிளான்ல இப்படிலாம் போட போறேன். இப்ப ஷெடியூல் பிளான் ஷெட்யூல் 1 மதுரை ஓலைச்சோடி, ஷெட்யூல் 2 திருச்சி ஓலைச்சோடி, ஷெட்யூல் 3 திருநெல்வேலி ஓலைச்சோடி தான் ஷெட்யூல் பிளான் என்பட்டு. ஆமாங்க, தமிழ் 50 கேள்வி ஓலைச்சோடி, 50 கேள்வி ஸ்கூல் புக்கு. என்னங்க ஒன்னும் புரியவே மாட்டேங்குதுங்க. ஒன்னும் புரியல. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க எஸ்எஸ்எல்சினா என்னப்பா கேட்டு சொல்லியா? எஸ்எஸ்எல்சி என்னையா? எவ்வளவுதாயா படிக்கிறது? எப்ப இவ்வளவு படிக்கணுமா? சொல்லும் பொருளுமே இந்த ஊவேசம் என்னங்க ஒரு 500 சொல்லும் பொருளும் எழுதிட்டு போக வேண்டியதாங்க. ஏங்க இவ்வளவு எழுதி கொடுத்தாரு? ஏங்க இவ்வளவு தொகுத்தாரு? ஏங்க இவ்வளவு தமிழறிஞர்கள் 2-3 இலக்கியத்தை எழுதிட்டு போயிருக்காங்க. நமக்கு என்னங்க கொஞ்சம் படிச்சுட்டு போயிருக்கலாங்க. எந்த மொழிய நம்ம நேசிச்சு ரசிச்சு ருசிச்சு பழமையான மொழி தொன்மையான மொழின்னு சொல்லிட்டு நேசிச்சு படிச்சோமோ அந்த மொழியே நம்ம முதுகுல குத்தி இருக்குங்க.
இல்லனா அந்த மொழி முதுகுல குத்தாங்க, மொழியை வச்சு டிஎன்பிசி முதுகுல குத்திருக்காங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். ரைட்டாங்க, ரைட்டா? அப்ப எஸ்எஸ்எல்சினா என்ன? இதுக்கு மட்டும் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி பதில் சொல்லுங்க. நான் ரொம்ப கத்திட்டேன். இதுக்கு மேல என்ன கத்துறது, என்ன கேள்வி கேட்கறது புரியல எனக்கு. சரியா? புரியல எனக்கு. இப்படிதான் இருக்குமா குரூப் 2? இப்படிதான் இருக்குமா? அடுத்த குரூப் 4 இப்படிதான் இருக்குமா? ஸ்ட்ரைட் பதில். எஸ்எஸ்எல்சினா இதாப்பா, அடுத்த குரூப் 2 இப்படிதான் இருக்கும், அடுத்த குரூப் 4 இப்படிதான் இருக்கும், நீ என்ன வேணா படிக்கணும்ப்பா, ஏன்னா என்ன வேணா படிக்கணும், நான் எதாவது கேட்பேன். ஸ்ட்ரைட் பதிலாச்சும் சொல்லுங்க, ஒரு அறிக்கைனாச்சும் கூட சொல்லுங்க. இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்றேன். இது இருக்குல்ல, அதாவது இப்ப இவங்க டிஎன்பிசி ஒரு கார்ப்பரேட் வக்கீல் டீமே வச்சிருப்பாங்க போல. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இது 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம். ரைட்டா? இந்த குரூப் 4 எக்ஸாம்ல பொது தமிழும் பொது அறிவும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ், அந்த கொஸ்டின் இது ஆன்சர் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா, அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் பிராக்கெட்ல 10ஆம் வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ அதே 2024 போன வருஷம் வந்திருக்கும்ல, அதுலயும் பாருங்க 10ஆம் வகுப்பு இங்க வார்த்தை இருக்கு, ஏன்னா தமிழுக்கு பக்கத்துல. ஏன்னா ஆனா 2025ல இங்க தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தான் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பு வார்த்தையே இல்ல. எவ்வளவு நுட்பமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு டெக்னிக்கலா இறங்கி ஷார்ப்பா ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? எங்கேயுமே என்ன நீ கேள்வி கேட்க கூடாது. ட்வீட்ல கூட பாருங்க, பள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, சிலபஸ்ங்கிற வார்த்தை. எதை வேணா கேட்டு விட்டு சிலபஸ் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் போல. என்னையா அது? எதை வேணா கேட்டு விட்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாமா? ஒன்றும் புரியல எனக்கு. இங்க வாங்க, இங்க வந்து இது 10ஆம் வகுப்புன்னு வார்த்தையே இல்லை 2025ல. அப்பனா டிசைனே இதானா இனிமேட்டு? அப்ப இனிமேல் குரூப் 4 இப்படிதான் இருக்குமா? ஏன்னா ஆரம்பத்தில் 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, இப்ப 14 லட்சம் 13 லட்சம் குறைஞ்சிச்சு. ஒட்டுமொத்த குரூப் 4 இனத்தையே அழிக்க முன் வராங்களா டிஎன்பிசி? புரியல எனக்கு. அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, தயவு செஞ்சு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இன்னொன்னு, இந்த ஜியாகிரபில நானே சொல்லியிருப்பேன், வேர்ல்டு ஜியாகிரபி. இந்த வேர்ல்டு ஜியாகிரபில இருந்துலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டிரான்ஸ் சைபீரியா, இந்த லடாங் மலேசியா, இடப்பெயர்ப்பு விவசாயம் இருக்குல்ல, இல்ல உலக ஜியாகிரபி உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. அங்கேயும் தொழில்நுட்பமா எவ்வளவு நுட்பமா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க. இதான் சிலபஸ். இந்த சிலபஸ்ல நம்ம இந்த இந்தியா ஜியாகிரபி 10th போயிட்டோம். இது டைட்டில் பார்க்கலாம், அது 5 கேள்வி தானே சொல்லிட்டு விட்டோம். இதுல ஜியாகிரபி தான் வார்த்தை போட்டிருக்காங்க, இந்தியன் ஜியாகிரபின்னு வார்த்தை போடல. நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க, அதை சொல்லுவாங்க. அப்ப நான் ஜியாகிரபில மண் இருக்குல்லப்பா, நீ உலகத்துல கூடிய எல்லா மண்ணையும் படிக்கணும்ப்பா. நீ ஆப்பிரிக்கா மண்ணை படிக்கணும், அமெரிக்கா மண்ணை படிக்கணும், சைனா மண்ணை படிக்கணும் வாங்க. அதுலதான் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற வார்த்தையை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ரயில்வே லைன், சைனா ரயில்வே லைன், ரஷ்யா ரயில்வே லைன், டிரான்ஸ்போர்ட் வார்த்தை இருக்குல்ல, இங்க ஜியாகிரபின்னு ஒன்று தானே கொடுத்துருக்கோம். அதனால உலகத்துக்கு போயிட்டோம். அப்போ குரூப் 4 10th லெவல் எக்ஸாமுக்கு உலக ஜியாகிரபியை படி, உலக லெவல்ல தமிழ் படி, ஓலைச்சுவடியை படி, வேற கிரகத்துக்கு போய் அங்கேயே ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க ஒரு ஓலைச்சுவடியை தோண்டி அங்கிருந்து எடுத்து அதையும் படி, சேட்டலைட்ல இருந்து ஏறி படி. என்னங்க அது? புரியலங்க அது. என்னங்க ஐஏஎஸ் எக்ஸாமா, குரூப் 1 எக்ஸாமாங்க? ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு என்னங்க இவ்வளோ விஷயமாங்க? புரியவே இல்லை எனக்கு. ரைட்டா? கேட்டு அழுத்து போச்சு, என்ன பண்றது? இருந்தாலும் என்ன கேட்டாலும் நாளைக்கு வரப்போகுது குரூப் 2. நாளைக்கு குரூப் 2 அறிவிப்பு வரப்போகுது. இப்போ என்ன செய்ய போறோம்? எல்லாமே ஸ்டடி பிளான் கேட்குறீங்க. ஜிஎஸ் மேத்ஸ் பிரச்சனையே இல்லை. இந்த ஜிஎஸ் மேத்ஸ்ல எங்க கேட்டாலும் அடிச்சு விட்டுலாம், பிரியாம்பலா எங்க வேணா கேளுங்க அடிச்சு விட்டுலாம். கண்டென்ட் தானே மேட்ரு, கான்செப்ட் தானே மேட்ரு. ஆனா தமிழ்ல இலக்கணம் எங்க கேட்டாலும் அடிச்சிடலாம். ஆனா இந்த சொல்லும் பொருளும் இலக்கியம் இந்த மாதிரி விஷயம் எதை வேணாலும் கேட்கலாம். அப்படிதானே? தமிழை பேசாம எலிஜிபிலிட்டியா மட்டும் வச்சுட்டு ஜிஎஸ் மேத்ஸ் வேணா மதிப்பீட்டு தேர்வா வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ங்க. நீங்க ஏங்க உங்களுக்கு ஏன் அந்த மனசு வர மாட்டேங்குது? ஒரு நாளும் பயந்துட்டே இருக்கணும். இப்போ குரூப் எக்ஸாம் வர வைக்குமே தமிழ் இங்கிலீஷ் 2 பத்தியும் சொல்றேன், பயந்துட்டே இருப்பீங்க. ஜிஎஸ் மேத்ஸ்க்கு பயப்பட மாட்டீங்க, லாங்குவேஜ் தான் பயப்படுவீங்க. நான் அடிச்சு சொல்றேன். ஆனா பயந்துட்டனாலும் நம்ம படிச்சே தீரணுமா நீங்க லாங்குவேஜை? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படிதான் சொல்ல போறாங்க, இப்படிதான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க வச்சுங்க டிஎன்பிசி. ரைட்டா? இனிமேல் இப்படிதான்ட்டு. ஆனா அந்த பயத்துல கூட நான் படிக்கதான் செய்வேன் அப்படின்னா எப்படிங்க? ஜிஎஸ் மேத்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க என்ன ஃபுல்லா நம்பலாம். ஆனா தமிழ்ல ஒரு 60 நம்பலாம், 40 கேள்வி எங்கேயோ போறாங்க. கரெக்டா கொக்கி அப்படி எடுத்துட்டு வர முடியாதுங்க யாராலையும். என்னால இல்ல, யாராலையும் முடியாது. ரைட்டாங்க? ஆனா ஜிஎஸ் மேத்ஸ்ல பிரச்சனையே இல்லைங்க. நம்ம கேள்விகள்லாம் பெரும்பாலும் வந்திருக்கு, நானே ப்ரூஃப் காட்டுறேன். ஹலோ கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த விஷயமே பெருசா இருக்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம தூங்க விடாம கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயம் தான். இதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ரைட்டா? இதை விடவே கூடாது. நான் திரும்ப சொல்லிட்டேன். இனி தமிழ் படிப்பது மனித சக்திக்கே மேலே வா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இனிமே தமிழை படிக்கிறது, தமிழ் இருக்குல்ல, இந்த டிஎன்பிசி வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக நிக்கலங்க, ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே எதிராக கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக இல்ல, தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் இல்லைங்க, மனித இனத்துக்கே எதிராக கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு மனிதனால் சராசரியா முடியாத விஷயத்தை கேள்வி கேட்டிருக்காங்க.
மனுஷனா நான் இருக்கேன் இல்ல, மூளை இருக்குல்ல, அந்த மூளையால முடியாத விஷயத்த, மனிதனால் முடியாத விஷயத்த ஒரு ரோபோட் எழுதக்கூடிய எக்ஸாம் இது. குரூப் 4 எக்ஸாம். குரூப் 4 எக்ஸாம் எல்லா ரோபோட்டையும் அனுப்புங்க எக்ஸாம் ஹாலுக்கு. ஹால் டிக்கெட்டோட ரோபோட் போட்டோம், ரோபோட் எழுதிட்டு வர சொல்லுங்க. நம்ம மனிதனால் முடியவே முடியாதுங்க. இது ஒரு அமானுஷ்ய விஷயங்க. இது ஒரு அமானுஷ்ய விஷயம். மனிதனுக்கு அப்பாற்பட்டது. புரியுதா இல்லையா? இந்த கேள்விகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ருத்ர தாண்டவம் ஆகக்கூடிய கேள்விகள், பேய் கேள்விகள். இதெல்லாம் அட்டன் பண்ணவே முடியாது. எங்க படிச்சாலும் படிக்கணும்னா 1950 60 போனோம். யோசிச்சு பாருங்க. நானும் கத்திட்டேன், இதுக்கு மேல எவ்வளவு கத்துறேன்னு தெரியல. டிஎன்பிசியா பார்த்து ஏதோ அறிக்கையை கூட சொல்லுங்க. ரைட்டா? குரூப் 2 எக்ஸாம் எப்படியும் ஸ்டடி பிளான் கேட்பீங்க, ஸ்டடி பிளானும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டடி பிளான்ல எனக்கு தெரிஞ்சு காரைக்குடி ஓலைச்சூடி ஒரு ஷெடியூல் ஒரு வாரம், ஏன்னா மதுரை ஓலைச்சூடி 2ஆம் வாரம், திருநெல்வேலி ஓலைச்சூடி 3ஆம் வாரம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துட வேண்டியதான். வேற என்ன செய்யறது? வேற என்ன சார்? தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்கிறேன். ஜிஎஸ் மேத்ஸ் பிரச்சனை இல்லை, தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்கிறேன். பாப்போம், நாளைக்கு அறிவிப்பு வருது, இதுக்கு பதில் சொல்லுங்க. இது விட போறதா இல்ல, இது ஒரு ட்ராக்ல கொண்டு போயிட்டே இருப்போம். குரூப் 2 பாட்டு ஒரு ட்ராக்ல கொண்டு போயிட்டே இருப்போம். ஆனா இந்த ஒரு விஷயம் குரூப் 4ல ஒரு அநீதி தான், இது ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். ஓப்பனா சொல்லணும். டிஎன்பிசி ஓப்பனா ஒத்துக்கிட்டு என்ன அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ரைட்டா? இது ஒன்றும் டிஎன்பிசி அப்படியே எதிர்த்து பேசுறதுலாம் இல்ல. ரைட்டா? இது ஆஸ்பிரன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் பேசியிருக்கேன். ஒரு ஆஸ்பிரன்ஸ் ஒரு குரல், அவ்வளவுதான். இல்ல என்ன புள்ளா பேசுறா, பழி வாங்குற குணத்துல ஓரமா வைங்க. ரைட்டா? ஒரு ஆஸ்பிரன்ஸ் எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க, மனித நேயத்தோட பாருங்க, பார்த்து நல்லதா ஒரு அறிக்கை வெளியிடுங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்க்கான இது இல்லை. அடுத்த குரூப் 2 எப்படி இருக்குங்கிறதும் சொல்லுங்க. ரைட்டா? ஸோ நான் கூடிய சீக்கிரம் அதுக்கும் சொல்றேன். பிளஸ் இதையும் விடக்கூடாது, நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.